السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: من ثيابكم بياض فإنها من خير ثيابكم وكفنوا فيها موتاكم، أو قال كما رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மற்றும் நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து நிலவட்டுமாக என்று கூறியவனாக என் வார்த்தையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனை அடையாளங்களை இழக்கலாமா என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். அதுதான் ஈமான் என்ற அடையாளம். அந்த அடையாளத்தோடுதான் அல்லாஹ் நம்மை நம் தாயின் கருவறையில் உருவாக்கினான். உலகத்தில் எல்லா பெண்களும் கருவை சுமக்கிறார்கள். கருவை சுமக்கக்கூடிய தாய்மார்களுடைய கருவிலே இரண்டு மலக்குகள் ஆஜராகி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள்: யா அல்லாஹ், இந்த கருவிலே சுமக்கக்கூடிய இந்த சிசுவை ஈமான்தாரியாக உருவாக்குவதா அல்லது குஃப்ர்வாதியாக உருவாக்குவதா, சீதேவியாக உருவாக்குவதா அல்லது மூதேவியாக உருவாக்குவதா என்ற கேள்வி எல்லாம் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான்: இந்த கருவில் உள்ள சிசுவை ஒரு பரிபூர்ண முஃமினாக, ஈமானுடைய மனிதராக, சீதேவியாக உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டதற்கு பின்னால் தான் ஒரு தாயின் கருவறையிலே ஒரு சிசு பரிபூர்ணமாக உடல் அமைப்பும் முழு ரூஹும் எல்லா வகையான ஈமானையும் பெற்றுதான் இந்த உலகத்துக்கு வருகிறது. அப்படி வந்ததற்கு பின்னால் அந்த மனிதன் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஷரியத், இஸ்லாம், கொள்கை, கலாச்சாரம், கோட்பாடு, முன்மாதிரியான நபியுடைய வாழ்க்கை, முன்னோர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த மனித சமுதாயத்திற்கு குர்ஆன் ஷரீஃபிலே அடுக்கடுக்காக பல நபிமார்கள் வழியாக அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஒரு முஸ்லிம் கடைசி வரைக்கும் ஈமானிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற கொள்கையான அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே காலகாலமாக அடுக்கடுக்காக பேசி இருக்கிறார். அப்படி பேசப்பட்டு, அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டு, முழுமைப்படுத்தப்பட்டு இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹ் அனுப்பி அடையாளத்தோடு வாழ சொன்னால் நன்றி கெட்ட மனிதன் தன்னுடைய அடையாளத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அடையாளம் என்று சொன்னால் இஸ்லாத்திலே தலையை தொப்பி அணிவது, முகத்தில தாடியை வைப்பது, வெண்மையான ஆடைகளை உடுத்திக் கொண்டு நடமாடுவது, இவையெல்லாம் அடையாளங்களாக இருந்தாலும் இது
மாத்திரம் போதாது, கொள்கை பிடிப்பிலே உறுதியான அடையாளங்கள் இருக்க வேண்டும். நான் ஒரு தொழுகையாளியாக உருவாக வேண்டும் என்ற அந்த அடையாளத்தை நாம் உருவாக்க வேண்டும் வாழும் காலத்தில். ஏனென்றால் அடையாளம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் நாம் எப்போது காணடிக்கப்பட்டிருப்போம். இந்த உலகத்தில் இல்லாம போயிருக்கலாம். அடையாளம் ஒன்று இருந்ததுனால் தான் அல்லாஹ் நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், உங்களில் ஒரு சிலர் சிலரை அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் நான் உங்களில் சில கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நான் உங்களிலே உருவாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு மத்தியிலே நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இஸ்லாம் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 1500 வருடங்களுக்கு முன்னால் பல நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இஸ்லாம் தன் அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் தன்னுடைய சொந்த அடையாளத்தோடு அல்லாஹ் எந்த கொள்கையோடு அனுப்பினானோ அந்த அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள். 1000 எதிரிகள் இருந்தார்கள் நபியை சுற்றி, 1000 பிரச்சனைகள் இருந்தது அன்றைக்கு நபியை சுற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் என் ரப்புக்கு உண்மையான அபூதியத்து ஒரு அடியான் என்ற தன்மையோடு தான் நான் இந்த மக்காவிலே நான் வாழ்வேன் என்று மன துணிச்சலோடு மன வலிமையோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு மக்காவிலே தன்னுடைய சொந்த அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள். யாருக்காக வேண்டி தன்னுடைய நடையோ பாவனையோ பேச்சையோ தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தையோ தனக்கு அல்லாஹ் வகுத்து தந்த அந்த வாழ்க்கை வழிமுறை நெறிமுறைகளையோ எவனுக்காக வேண்டி நபிகள் நாயகம் மாற்றிக்கொள்ளவில்லை. பெரிய பெரிய குஃபார்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். ஒரு நாளைக்கு 365 சிலைகளை வணங்கக்கூடிய குஃபார்கள் வாழ்ந்தார்கள். கஅபத்துல்லாஹ் முழுக்க சிலை, கஅபத்துல்லாஹ்வுக்கு உள்ளேயும் சிலை, மக்கா முழுக்க ஷிர்க் நிரம்பியிருந்த அந்த காலத்தில் ஒரு மனிதர் மாத்திரம் மன வலிமையோடு மன துணிச்சலோடு யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்தார்கள். அந்த அடையாள உறுதி வாழ்க்கைக்காக இந்த முஸ்லிம் உம்மாவிடத்தில் வர வேண்டும். நபிகள் நாயகத்திற்கு அன்றைக்கு 1000 பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருந்தன. பெருமானாருக்கு அன்றைக்கு 1000 நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டிருந்தன. எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் என்ன நினைத்தார்கள்? என் ரப்புக்கு நான் ஒருவன், அவன் ஒருவனுக்கு நான் பொருத்தமானவனாக, அந்த ஒருத்தனுக்கு நான் உண்மையானவனாக வாழ்ந்தாலே போதும், இந்த ஊர் உலகத்திற்கு தேவையில்லை என்று உறுதி எடுத்தார்கள். என் ரப்பு சொல்ல வேண்டும், இந்த மண்ணை பார்த்து, இந்த மண்ணில் வாழக்கூடிய என்னை பார்த்து என் அபிநயத்தான முஹம்மத் ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்கிற என் ரப்பு நினைக்க வேண்டும். அதற்காக இந்த ஊர் உலகத்தில் யார் என்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை, என்னை என்ன துன்புறுத்தினாலும் பரவாயில்லை, என் ரப்புக்காக நான் வாழுவேன் என்று தன்னுடைய சொந்த அடையாளத்தோடு வாழ்ந்தார்கள். வெண்மையான ஆடை, தலையில தலைப்பாகை, தொப்பி, முகத்துல தாடி, கண்களிலே சுருமா, நடையிலே ஒரு அமைதி, நடையிலே ஒரு அடக்கம் ஒடுக்கம், பேச்சிலே ஒரு நல்ல தன்மை, பழகுவதிலே ஒரு நல்ல தன்மை, குடுக்கல் வாங்கலிலே ஒரு நல்ல பண்பு, இரக்கமுள்ள மனம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாம் முஸ்லிமுடைய அடையாளங்கள். இது அத்தனை அன்றைக்கு ஒரு மனிதரிடத்தில் அன்றைக்கு கூடி இருந்தது. ஆனால் இன்றைக்கு முழு உலகமும் இஸ்லாம் பரவி இஸ்லாம் ஒரு அசூர வேதத்தில் வளர்ச்சி அடைந்தும் கூட முஸ்லிம்களின் இன்றைக்கு இந்த அடையாளங்களோடு வாழப்படுகிறார் என்று பார்த்தால் அது அறவே கண்களுக்கு தெரிவது கிடையாது. ஏதோ நான்கே வார்த்தை என்று சொல்வார்கள் ஊரிலே. ஒரு பேருக்காக வேண்டி ஏதோ ஒரு தலையில ஒரு தொப்பியை ஒண்ணு போட்டுக்கிட்டு, ஏதோ ஒரு பேருக்காக ஒரு தலைப்பாக அனுப்பிக்கிட்டு, ஏதோ ஒரு பேருக்காக வெண்மையான ஆடையை கொடுத்துக்கிட்டு, ஐ எம் முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம் என்று வளம் வருவது என்ன பேர்? இதெல்லாம் அடையாள சின்னங்கள். இதை தாண்டி அந்த குணங்களோடு, அந்த கொள்கையோடு, அந்த உறுதியோடு பெருமானார் வாழ்ந்ததை போன்று நாம் வாழ வேண்டும். இன்று நம்முடைய இந்த இந்திய திருநாட்டிலே ஒரு முஸ்லீமாக வாழ்வது ஒரு சுலபமான காரியம் கிடையாது. இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள்ல
ஒரு இஸ்லாமின் முஸ்லீமாக வாழ்வதற்கு சுதந்திரம் என்பது சட்டத்தில் இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த தீய கும்பல்கள் நம்மை முஸ்லீமாக இந்த மண்ணிலே வாழ விட மாட்டார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தோதுவாக, அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக, அவர்கள் இன்னும் அதிகம் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு சுலபமான வழியாக நாம் எடுத்து காட்டுவதை போல் நம்மில் சில முஸ்லிம்கள் இன்றைக்கு ஷரியத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாள ஒழுக்கங்களோடு வாழ்வதற்கு கொஞ்சம் விலகிவிட்டார்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் பப்ளிக்கா யூடியூப்ல சொல்றாங்க, நான் முஸ்லீம் தான், ஆனா என்னால அப்படிலாம் வாழ முடியாது, என் மனசு சொல்றத போலதான் நான் வாழ்வேன், என் மனசு என்ன சொல்லுது அப்படிதான் நான் இருப்பேன், ஹலால் ஹராம் என்னால பேண முடியாது, நான் இப்படிதான் ட்ரெஸ் கோடு, நான் இப்படிதான் இருப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாது, இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஃப்ரீடம், நான் இப்படித்தான் என்று ஒரு முஸ்லீம், வேறு யாரு சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு முஸ்லீம் சொல்கின்ற பொழுது இந்த அடையாளங்கள் சிதைக்கப்படுகின்றன. இந்த ஒருவருடைய இந்த துணிச்சலான இந்த வார்த்தைகள், இந்த பேச்சுக்கள் உலகம் முழுக்க பார்க்கின்ற பரவலான முஸ்லிம்கள், இவர் ஒருவர் பேசுகிறார், இவர் யாரும் கண்டிப்பதில்லை, யாரும் ஒன்று சொல்வதில்லை என்று சொல்லி பார்க்கும் பார்வையாளர்கள் முஸ்லிம்கள், வருங்கால தலைமுறையினர்கள் இவரை பார்த்து கெட்டு போவதற்கு பேர் அபாயம் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, திட்டமாக ஒரு அழகிய முன்மாதிரி, பெஸ்ட் ரோல் வாழ்க்கை ரோல் மாடல், உங்களுக்கு அழகிய ஒரு உதாரணம் நீங்கள் உலகம் எங்கும் தேட வேண்டாம், உங்கள் நபியிடத்தில் இருக்கிறது. தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் எப்படி வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அது வாழ்ந்து காமித்து சென்ற உத்தம நபி முஹம்மது இடத்தில் அந்த அற்புத வாழ்க்கையை ஒளிந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலே போதும், நாம் அந்த அடையாளங்களோடு இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழலாம். நபியின் வரலாறுகளை நாம் திரட்டி பார்ப்பது கிடையாது. நபியை போன்று வாழ வேண்டும் என்ற ஆசை நம் உள்ளத்தில் யாருக்கும் வருவது கிடையாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எத்தனை நிகழ்வுகள், அதிலே ஒரு சஹாபி ஹஜ்ரத் முல்லா அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த அடையாளம் அவன் தலையிலே தொப்பி அணிவது என்றார்கள். சொல்வது ஒரு சஹாபி, ஒரு டீ கடை மாஸ்டர் கிடையாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்துடைய சிறந்த சின்னம் என்று சொன்னால் அது தலையில் அணியக்கூடிய தொப்பி என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். வரலாறு முழுக்க இந்த தொப்பி சம்பந்தமாக எத்தனையோ ஹதீசுகள் காண கிடைக்கின்றன. ஒன்றல்ல ரெண்டல்ல. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொப்பி அணிவதை நீங்கள் தொடர்ந்து வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொப்பி அணியாமல் நீங்கள் உங்கள் வாழ்விலே ஒரு நாளும் இருந்து விடாதீர்கள். தொப்பி அணிவது ஒரு சுன்னத்தான காரியம், ஒரு அழகான காரியம். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் தலைப்பாயத்தின் முன்னாடி தொப்பி அணிந்திருப்பார்கள். அந்த தொப்பிக்கு மேல் 5 அடி உயரத்திற்கு ஒரு தலைப்பாறை அவர்கள் கட்டியிருப்பார்கள். வரலாற்று முழுக்க நீங்கள் பார்த்துக் கொண்டே வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி திருமதியிலே பதிவானது. ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகிறார்கள், பெருமானாரிடத்தில் நான் போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன வித்தியாசம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தலையிலே தொப்பி அணிவது என்று சொன்னார்கள். தொப்பி அணிவது ஃபர்ல் என்று பெருமானார் சொல்லவில்லை, வித்தியாசத்தை சொன்னார்கள். அணிந்து கொண்டால் நீங்கள் முஸ்லிம்கள் என்று தெரிவீர்கள், அவ்வளவுதான். அணியலன்னா பெரிய குற்றம், நரகம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் வன்மையா எச்சரிக்கிறார். தொப்பி அணிவதே ஒரு சுன்னத்தாக எம்பெருமானார் இந்த மண்ணுக்கு வழிமுறையாக காட்டி தருகிறார்கள். அதில் என்ன ஒரு நஷ்டமும் வந்துடாது இந்த உம்மத்திற்கு. அதே சஹாபாக்கள் வாழ்நாள் முழுக்க தங்களுடைய காலங்களிலே தலையிலே எப்பொழுதும் தொப்பி அணிந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் தலையிலே தலைப்பாகை அணிந்திருக்கிறேன், நான் தொழுகிற சஜிதா செய்கின்ற பொழுது என் நெற்றி அந்த தொப்பியின் மீது படும் என்று குறிப்பிட்டார்கள். நிறைய பேர் தொழுகிறாங்க, தலையில தொப்பி இல்லாம தொழுகிறாங்க. கேட்டா ஹரம் ஷரீஃப்ல இமாம் தொழுகிறாங்க, அவங்க தொழுகிறாங்க, இவங்க தொழுகிறாங்க. முதல்ல சட்டத்துக்குள்ள வாங்க. நீங்க தொழுகும் பொழுது உங்க தலையில நெற்றியில முட்டி உங்க முடி உங்களுடைய சைதா பெரும் இடத்துல பட்டுச்சுன்னா தொழுகையே அது ஜாயிஸ் இல்லாம போயிடும்.
முடிந்த வரைக்கும் தலைமுடிய முடி சைதா செய்யக்கூடிய இடத்தில் படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தொப்பி அணிய சொல்லுகிறார்கள். இப்படி வரலாற்று முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்களும் சரி, தலையில தொப்பி அணியக்கூடிய சஹாபாக்களாக இருந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது பெருமானார் பல ஆயிரம் சஹாபாக்களோடு மக்காவிலே நுழைகின்ற பொழுது ஹதீஸ்ல வருகிறது, நபிகள் நாயகம் கருப்பு தலப்பாகை தலையில அணிந்திருந்தார் என்பதாக ஹதீஸ்ல வருகிறது. கருப்பு தலப்பாகை. பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார், யாரும் சொல்லலாம், இஹ்ராமுடைய நிலையிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் உம்ரா ஹஜ் காலங்களில்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் முழு சட்டையோ அரட்டை சட்டையோ அல்லது வேஷ்டியோ மேலாடையோ கீழாடையோ அல்லது காலோடையோ இவை எதையும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடாது. இஹ்ராமுடைய ஆடைகளில் 2 ஆடை, மேல ஒரு ஆடை கீழாடை, 2ம் தைக்கப்படாத ஆடை தலை திறந்திருக்க வேண்டும். இது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முடிச்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அடங்கியிருக்குன்னா, இஹ்ராம் ஹஜ்ஜுடைய காலங்களில் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் சொல்லாமல் சொல்கிறார்கள். ஹஜ் உம்ரா அல்லாத காலங்களில் நீங்கள் இஸ்லாமிய அடையாள சின்னங்களோடு வலம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். உம்ராவுடைய காலத்தில் தான் தலையில தொப்பி அணிவதற்கு ஜாயிஸ் இல்லை. உம்ரா அல்லாத காலங்கள், ஹஜ் அல்லாத காலங்களில் ஒரு இஸ்லாமியன் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணா இருக்கணும், ஏன் தொப்பி போட்டு போனா என்ன, யார் என்ன சொல்ல போறா, நாம செயல்படுத்தல, அதனால அரசாங்கத்துல அது அவங்களுக்கு திடீர்னு போறது தவறா தெரியும். நாம தாடியோடு எந்த டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள நுழைவதில்லை, நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது, அவதான் சொல்லுவான் இவதான் சொல்லுவான், எவனும் எதுவும் சொல்ல மாட்டான். இந்த இந்திய ஜனநாயக மண்ணில சுதந்திரப்பட்ட இந்திய நாட்டுல அவரவர் மத அடிப்படையில் வாழ்வதற்கு உரிமை உண்டு. யாரையும் சுட்டி காட்ட வேண்டாம். ஒரு இஸ்லாமியனாக நான் தொப்பியோடு என் வேலையை செய்வேன், ஒரு இஸ்லாமியனாக என் தாடியோடு சுண்ணத்தோடு என் வேலையை நான் கச்சிதமாக நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு முஸ்லிம் வாழும் பொழுது கொள்கையோடு தன் அடையாளங்களை இழக்காமல் வாழ்வதற்கு முன்வர வேண்டும். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோரையும் வாழச் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானாரும் சரி, சஹாபாக்களும் சரி, வாழ்நாள் முழுக்க தலை திறந்ததாக வரலாற்றில் எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு ஹதீஸா வச்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு வாட்டி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்தாங்க, தொழுகை தப்பி போயிடுச்சு, ஈரத்தோட வந்தாங்க, அப்படியே தக்பீர் கட்டி தொழுதுட்டாங்க, அப்ப தலையில தொப்பி இல்ல, அதை ஒரு காரணமா வச்சு நாங்கள் என்ன செய்யணும், தலையில தொப்பி இல்லாம தொழுகிறோம் சொல்லி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜனாதத்து குடிப்பு கடமை தங்கடம் ஏற்பட்டதன் காரணத்தினால், தொழுகை தப்பி போகிறது என்ற காரணத்தினால் பெருமானார் ஹஜ் உம்ரா அல்லாத காலத்தில் செய்த ஒரு செயல் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை ஒன்று வைத்துக் கொண்டு இந்த மண்ணிலே குறிப்பாக 25 ஆண்டு காலமான ஒரு சமூகத்தை தொப்பி போட விடாமலே இதற்கு எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் சில குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா பார்க்கலாம், எதிர்மறை கூடாரத்துல யாரும் தொப்பி போட மாட்டாங்க, ஆனா அந்த தலையை மட்டும் தலையில தொப்பி போட்டிருப்பார். ஒரு பயான் பண்ணும் போது அல்லது ஒரு மாநாடு நடத்தும் போது, நீங்களும் கலட்டி வச்சிருந்தன, உங்க தொண்டர்களும் கலட்டிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்களும் கலட்டிடுங்கன்னு சொன்னா அடையாளம் தெரியாது, கூட்டத்துல தலைவர் யாரும் தெரியாது. உங்க ஒருவருக்கு மாத்திரம் அடையாளம் தெரிவதற்காக நீங்கள் போடக்கூடிய தொப்பி, அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், முழு உலகத்திற்கும் இவன் ஒரு முஸ்லீம் என்று தெரிய வேண்டும் சொன்னார். அதற்கான சிறந்த அடையாளம் தலையை மறைப்பதுதானே. எத்தனையோ பேர்கள் வெளிநாட்டுக்கு போய் வந்தவர்கள், வெளிநாட்டுக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், அங்கெல்லாம் தொப்பி போட்டு யாரும் தொழுவதில்லை. அதனால அதைத்தான் நாம இந்தியாவில ஃபாலோ பண்றோம். நாம கேட்கிறோம், சஃப்ல கூட நிக்க ஒண்ணு பார்க்க கூடாது, சஃப்ல தொழுகையில கூட நிக்கிறாங்க பாருங்க, அவங்களும் ஷரியத்தை எடுத்துக்க கூடாது. மன்கான அமாம் ஃபஹுவ இமாம். அப்ப உங்களுக்கு யார் முன்னால நிற்கிறார், அவர் தான் உங்களுக்கு இமாம். இமாம் யார் என்று கேட்டால் மன்கான அமாம், உங்களுக்கு யார் முன்னாடி நின்று தொலை வைக்கிறார்களோ அவர்கள் தான் இமாம். அந்த இமாம் எப்படி, எந்த கோலத்தில், எந்த அலங்காரத்தில், எந்த உடையில வந்து நிற்கிறாரோ அதை நீங்கள் அப்படியே பின்பற்றிக் கொள்ளுங்கள். அவர் போற்றும் தொப்பியை போன்று நீங்களும் போட்டுக் கொள்ளுங்கள், அவர் போட்டிருக்கும் தலப்பாகை போன்று நீங்களும் தலப்பாகை கட்டிக் கொள்ளுங்கள், அவர் இருக்கும் வெண்மையில ஆடையை போன்று நீங்கள் வெண்மையில ஆடையிலே உடுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் நம்மளுடைய ஷரியத். ஹரம்லையும் சரி, மதீனாலும் சரி, தொலை வைக்கிற அந்த ஷேக்மார்கள், முஃப்திமார்கள், பெரும்பெரும் உலமாக்கள் யார் தலையில தொப்பி இல்லாம எங்கேயாவது எந்த வக்தாவது ஹரம்ல தொலை வச்சிருக்கிறாங்களா? இவ்வளவு ஏற்காலம் பேசக்கூடிய நீங்கள்,
நாங்கள் தொப்பி இல்லாமல் தொழுவதை ஹரமிலே பார்த்தோம், அதனால் நாங்கள் இங்கு செய்கிறோம். அதே கேள்விதான் ரிப்பீட். அதே ஹரமில எந்த இமாம் தலையில தொப்பி இல்லாம துணி இல்லாம ஒரு இமாம காட்டுங்க, தொலை வச்சிட முடியுமா அங்குள்ள இமாம்களால்? அவர்கள் உடனே போட்டு ஃபாலோ பண்ணிட்டா கூட அங்க உள்ள அரசாங்கம் என்ன சொல்லும், இங்க வாங்க, இது அசிங்கம், இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு தொலை வைக்கிறீங்க, நீங்க ஒரு இபாதத்துல முழுசா இல்லாம நின்றீங்கன்னா உங்களை நின்று பின்னாடி பாக்குறவங்களை அப்படியே பின்பற்றுவாங்க. சரியத்தை ஃபாலோ பண்ண தவறிட்டாலும் ஒரு கௌரவத்துக்காக வேண்டிய செய்யற அங்குள்ள அரசாங்கம் நீங்கள் தலையில தொப்பியோட தலைவாக்கம் தொலை வைக்கும் என்ற உத்தரவை பிறப்பிப்பார்கள். அங்க அப்படி கிடையாது, சுண்ணத்தை தான் கடைபிடிக்கிறார்கள். ஆனா நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், ஹரம்ல தொப்பி இல்ல, அந்த மதினால தொப்பி இல்ல, அதனால நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தலையில ஒண்ணும் இல்லாம சொல்றாங்க, நாமும் போகலான்னு சொல்லி அந்த சப்புல கூட மீட்டர் கொண்டாந்து ஷரியத்தால் பின்பற்றி வாழ்வது பெருமானார் சொல்கிற இது மடமைத்தன் என்று குறிப்பிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் முழு கை மணிக்கட்டு வரைக்கும் பெருமானார் சட்டை அணிந்த பழக்கம் உண்டு. நபிகள் நாயகத்துக்கு இந்த ஆஃப் கை போட்ட பழக்கம்லாம் கிடையாது. நிறைய பேர் தொழிலாளிகளாக இருப்பார்கள், காலம் முழுக்க அரட்டை சட்டையோடு தான் 5 தொழுகை நிறைவேற்றுவார். இது மக்ரூ. இஸ்லாத்துல மக்ரூவுக்கு நம்ம சமுதாய மக்கள் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க, மக்ரூ என்றால் வெறுக்கப்பட்டது, அதற்குரிய அபாய குற்றம் கிடையாது, அதனால அதை நாம் பெருமைப்படுத்த தேவையில்லை, ஹராமா இருந்தா நம்ம யோசிக்கலாம், மக்ரூ தானே என்று காலமெல்லாம் அரட்டையோடு 5 தொழுகை தொழக்கூடியவர்களே இந்த அடையாளத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலர் ருஸ்இ முழு கை மணிக்கட்டு வரைக்கும் பெருமானார் சட்டை அணிந்தவர்களாக, ஜுப்பா அணிந்தவர்களாகத்தான் 5 தொழுகைகளை இமாம் ஜமாத்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு நாளும் கூட பெருமானார் அரட்டை முட்டி தெரிகின்ற அளவுக்கு பெருமானார் தொழ வைத்ததில்லை, தொழுவதும் இல்லை. நான் எங்கிட்ட இருக்கிறதுக்குள்ள அரட்டைக்கார நான் என்ன பண்ணுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 சட்டையை வாங்கிங்க புதுசா, 10 ஜுப்பாவை வாங்கிங்க புதுசா. வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். அந்த அமல் உருப்படியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னா நம்முடைய அடையாளங்களோடு நாம் அல்லாஹ்ட்ட போய் சேரணும். 5 வேளை தொழுகிறோம், ஆனால் ஷரியத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்களோடு இன்றைக்கு நாம் தொழுவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ், அவருடைய தோள் புஜத்துல ஒரு காவி நிறத்துல ஒரு ஆடை தொங்கிட்டு இருக்கு, 2 ஆடை. ரசூல் அந்த காவி உடை இன்னைக்கு அன்னைக்கே இருந்தது அந்த காவி உடை. அப்ப அந்த உடையை பார்த்துட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த உடை நரகத்திற்கு இழுத்து செல்லும் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டாங்க, நான் வேண்டுமானா இந்த காவி நிறத்தில் உண்டான இந்த ஆடை நல்ல துவைச்சி நிறம் போகின்ற அளவுக்கு இதை நான் மாற்றிக்கொள்ளவா? வேண்டாம் வேண்டாம், அந்த துணி காவி உடை அந்த ஆடையை நீங்கள் எரித்து விடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை உடுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் தடை விதித்தார்கள். காரணம் என்ன? அது அல்ல நம்முடைய அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க வெண்மையான ஆடையோடு இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள். வெண்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள். ஹதீஸ்ல வரும், நீங்கள் வெண்மையான ஆடை அதிகமாக விரும்புங்கள், உங்களில் யாராவது மௌத்தாகிவிட்டால் அவர்களுக்கு கஃபன்கூடிய அந்த துணி வெண்மையான நிறத்தில் இருக்கட்டும் என்றார்கள் கண்மணி நாயகம். இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நிறத்துல அடிச்சு விடலாத கபஸ்தானுக்கு. எங்க வாப்பாவுக்கு பச்சைனா ரொம்ப பிடிக்கும், இதுல அவரை கஃபன் எடுங்க. எங்க வாப்பாவுக்கு மஞ்சனா ரொம்ப பிடிக்கும், இதுல அவரை கஃபன் எடுங்க, அடிச்சு விட்டு அடுக்கலாம் இல்ல கபஸ்தானுக்கு. ஏன் உலகம் முழுக்க யார் எங்கு மரணித்தாலும் அவருடைய கஃபன் ஆடை வெண்மையில் இருக்கு தெரியுமா? அந்த ஆடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருப்பதால் அந்த ஆடை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா வாழும் பொழுதும் சுன்னத்தாக்கி இருக்கிறார், மரணித்து கபருக்கு போகும் பொழுதும் அந்த ஆடையோடு செல்வதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த உம்மத்து ஆடை விஷயத்தில் அல்லது இஸ்லாம் சொன்ன அந்த அடையாளங்கள் விஷயத்தில் இந்த உம்மத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்வாங்கிடுச்சு. இப்படியே எல்லா அடையாளங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நாம இழந்துகிட்டு வந்தா நாளைக்கு நம்மகிட்ட இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அடையாளங்கள் என்ன இருக்கோ ஒண்ணுமே இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபியை பார்த்து, ஆண்களுக்கு பட்டாடை உடுத்துவது ஹராம், பட்டாடையின் மீது ஏறி அமர்வது ஹராம், அந்த பட்டாடை ஆண்களுக்கு ஜாயிஸ் இல்லை. வெள்ளியை தவிர ஆண்கள் என்ன செய்யலாம்? எந்த ஒரு தங்க நாணயத்தையும் போடக்கூடாது, வெள்ளிதான் அனுமதி. அதுல ரசூலுல்லாஹ் சயின்ஸ் இல்லாத காலத்துல அந்த செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, யார் வெள்ளி அதிகமா போட்டுக் கொள்வாங்களோ, யார் வெள்ளி அதிகமா பயன்படுத்துவாங்களோ அவர்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் என்றார்கள் இன்றைய சயின்ஸ் சொல்லுது.
சயின்ஸ் இல்லாத காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்கள் வெள்ளியை போட்டுக் கொள்ளுங்கள், தங்கத்தை ஹராமாக்கி கொள்ளுங்கள். அதே சயின்ஸ் சொல்லுது, ஆண்கள் அதிக தங்கத்தை பயன்படுத்தினால் அவர்கள் ஆண்மை குறைவு ஏற்படும் என்பதை இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடித்து சொல்லுது. சயின்ஸே இல்லாத காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எது பலன் தரும், இந்த உம்மத்துடைய அடையாளம் எது என்பதை எல்லாம் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அதை தானும் செய்து இந்த சமூகத்திற்கும் பெருமானார் சொல்லி தந்தார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அடையாளங்களை நாம் ஏன் விட வேண்டும்? எத்தனையோ நிக்கா மஜ்லிஸ்கள்ல மாப்பிளைக்கு சைட்ல கொண்டாந்து தொப்பியை கொடுப்பாங்க, போடு போடு. அவருக்கு அந்த அறிவே இருக்காது. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு நிக்காவாச்சு, இன்னைக்காவது தொப்பி போடுவோம், அது வராது மண்டையில பேஜாவில. அன்னைக்கு தொப்பி இல்லாம வந்து உட்கார்ந்து இருப்பார். ஜமாத்து வருது, தொப்பி போடு சீக்கிரம், ஏதாவது சொல்லிட போறாங்க. ஜமாத்துக்காக வாழக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள். ஜமாத்து ஏதாவது நம்ம குடும்பத்தை தவறா பேசுகிறோம், என்ன பேசிட்டு போட்டோம், அல்லாஹ் பார்க்கிற சிந்தனை ஏன் வரல? எத்தனை நிக்கா மஜ்லிஸ்கள்ல அந்த மனப்பெண்ணு தஃப்தர் கைக்குள்ள போற வரைக்கும் தான் அந்த அம்மா அடக்க விடணுமா? தஃப்தர் கைக்குள்ள போயிடுச்சுன்னா நிக்கா முடிஞ்சிருச்சு. இல்ல இதுக்கப்புறம் என்ன, எல்லா போஸ்டும் எல்லா போட்டோக்கும் கொடுக்க வேண்டியதுதான், ஆட வேண்டியதுதான். பார், இங்க இல்ல, சென்னை போன்ற மாநகராட்சியில, பெங்களூர் போன்ற பெரும் பெரும் ஊர்கள்ல நிக்கா எப்படி நடக்க தெரியுமா? நிக்கா முடிஞ்ச உடனே அந்த ரிசப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் நடனம் ஆடுகிறார்கள் கல்யாணத்திற்கு பின்னால். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களா? யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த அடையாளங்களை நாம் இழந்து வாழ்ந்தால், இந்த அடையாளங்களோடு நாம் வாழ்ந்தால் நேரா நடந்துதான் செல்லணும். இது நமக்கான அடையாளம் இல்லை என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க தங்களையும் சரி தங்களோடு இருந்த சஹாபாக்களையும் சரி நிறைவேற்றினார்கள், உருவாக்கினார்கள், செதுக்கினார்கள். ஆனால் இன்றைய இந்த உம்மத்து பெருமானார் வாழ்க்கையை திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல நபியை பத்தி புகழ்ந்து பேசும்போது இப்படி சொல்லுவான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத், என்னுடைய வணக்கம், என்னுடைய குர்ஆன், என்னுடைய திலாவத், திக்ர், என்னுடைய ஹயாத், என்னுடைய மௌத், இவை எல்லாம் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆயத்துல என்ன ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? 5 வேளை தொழுவது இஸ்லாத்தினுடைய அடையாளம். குர்ஆனை தினம் ஓதுவது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். காலை மாலை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். காலை மாலை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நினைத்து பார்ப்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் தந்த இந்த ஹயாத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக நினைத்து வாழ்வது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். திடீர் மௌத்து வந்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு நான் அல்லாஹ்வுக்காகவே மௌத்தாகிறேன் என்று மௌத்தா போவதும் அதுவும் அல்லாஹ்வுடைய அடையாளம். இப்படி அனைத்திலும் இந்த ஆயத்து முழுக்க அல்லாஹ் நபியை இந்தந்த அமல்களோடு வாழுங்கள், இந்த அமல்கள் எல்லாம் ஒரு நபிக்கான அடையாளம். இந்த அடையாளங்களை எப்படி நீங்கள் பின்பற்றி விட்டீர்களோ, உங்களை பின்பற்றி வரக்கூடிய உங்களை ஈமான் கொண்ட உங்கள் உம்மத்தார்களும் இதே அடையாளத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சூரத்துல் அஅராஃபிலே அன்ஆமில மிக சிறப்பான முறையில் பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அடையாளம் இந்த உம்மத்து இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது கேஷுவலா ஐடி ஆபீஸுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க, கலெக்டர் ஆபீஸுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க, தாசில்தார் ஆபீஸுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க. தவறா எடுத்துக்க வேணாம். மஸ்ஜிதுல் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு இது, அல்லாஹ்வுடைய பைத் இது. அவன் வீட்டுக்குள்ள வரும்பொழுது அவனுக்கு பிடிச்ச மாதிரில வரணும். நீங்க கேட்கல, நாங்க என்ன ட்ரெஸ் இல்லாம வரோம், நாங்க அப்படி சொல்ல வரல. ட்ரெஸ்ஸுகள் அது அல்லாஹ் ரசூல் காமிக்கு தந்த பாதையில இருக்கப்பட வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் பள்ளிவாசலுக்கு சென்றால் ஹுது ஸீனத்தக்கும், உங்கள் ஆடையை நீங்கள் அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள். அலங்காரம்னா பவுடர் அடிக்கிறது, ஃபேர் அண்ட் லவ்லி தர்றது, அது கிடையாது. அலங்காரம் என்று சொன்னால் ஏற்கனவே மானத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் ஆடையை தாண்டி தலையில ஒரு தொப்பி, அல்லது சோழர்ல ஒரு துண்டு, அல்லது தலைக்கு ஒரு தலைப்பாகை, அல்லது கையில ஒரு முந்தி, ஒரு சின்ன கர்ச்சீஃப், இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? பள்ளிவாசலுக்கு வரும்போது இதோட நீங்க சேர்ந்து வரணும். எத்தனையோ பள்ளிவாசல்ல செலவு மிச்சம் பண்ணி தொப்பி வாங்கி கூடையில போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை கூட பாக்குறது இல்லை. நம்ம தான் காசு கொடுத்து வாங்க முடியல, நமக்காக நிர்வாகம் செலவு செஞ்சு வாங்கி வச்சிருக்கு, அதுவும் போட்டுக் கொள்வது கிடையாது.
ஒரு 5 நிமிடம் தலையை மறைத்து ரசூல் வாழ்ந்த அந்த வாழ்க்கை வழிமுறை போன்ற ஒரு 10 நிமிடம் தொழுது அந்த அலங்காரத்தோடு நம்மால் இந்த மண்ணில வாழ முடியும் சொன்னா எந்த கலாச்சாரத்துல போய்கிட்டு இருக்கிறோம்? பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்த அடையாளம் என்ன என்று ஒரு மாற்று சகோதரர் நம்மை பார்த்து கேள்வி எழுப்பினால் நம்ம இடத்துல என்ன பதில் இருக்கிறது? சொல்லுங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, ஜும்மாக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லி என்ன அடையாளம் நம்மகிட்ட இருக்கு? கண்களுக்கு சுருமாட்டி இருக்கிறோமா? நம்முடைய ஆடைகள்ல நறுமணம் பூசி இருக்கிறோமா? அதாவது பெரும்பாலான ஜும்மாக்கள் நம்முடைய ஆடைகள் வாரத்துல 7 நாள் 6 நாள் ஏதோ ஒரு நிறம், ஒரு நாள் மாத்திரம் ஆனது அந்த வெண்மைக்கு நாம் வந்துடும் என்ற அந்த எண்ணத்தில் வருகிறோமா? இப்படி எதையுமே நாம் பொருட்படுத்தாமல் எல்லா அடையாளங்களையும் காலம் முழுக்க அழிச்சுக்கிட்டு அதை மறந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். பெருமானார் சொன்னார்கள், அலைக்கும் பில் அமாமி ஃபஇன்னஹா சீமாவுன். எப்பா நீங்க உங்க தலைக்கு தலப்பாக கட்டி பழகி கொள்ளுங்க. அந்த சீமாவுன் என்ற அந்த தலைப்பாக என்ன தெரியுமா? வானவர்களுடைய சிங்கங்கள் என்றார்கள் கண்மணி நாயகர். மலக்குமார்கள் வந்தாங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு ரட்ட சிங்கம் மாதிரி ஜொலிக்குன்னாங்க. தலைப்பாக நீங்கள் கட்டிக்கொண்டு அதனுடைய கடைசி தோல் புதவும் இருக்கும், அந்த மிச்ச துண்டு அதை உங்களுடைய சோர்களுக்கு தொங்க விடும் நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சுன்னத், இது அழகான ஒரு வழிகாட்டுதல், ஒரு அற்புத தோற்றம். தலைப்பாக கட்டுறது ஒன்றும் பெரிய ஊதுமலையான காரியம் கிடையாது. முடிந்தால் அடுத்த வார ஜும்மாவுக்கு நீங்கள் யாராவது ஹயாத் பாக்கி இருந்து இந்த பள்ளிவாசலுக்கு வர வாய்ப்பு கிடைக்குதுன்னா இந்த மாதிரி துண்டு வீட்டுல இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்துருங்க. அப்படி கட்ட முடியலையா 2 பக்கம் தோல் புத்தத்துல அந்த துண்டை போட்டுட்டா இதெல்லாம் ஒரு சுன்னத். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வயதான பெரியவர்கள் நீண்ட அப்பா ஒன்று போட்டிருப்பாங்க ஜும்மாவுக்கு. தலையில ஷேக் மாதிரி ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. அவங்க ஷேக் எல்லாம் கிடையாது, சாதாரண மனிதர் தான். ஆனால் வெள்ளிக்கிழமை வந்துட்டா தன்னை ஒரு முஃப்தி மாதிரி காமிச்சுப்பாங்க, தன்னை ஒரு ஆலிம் மாதிரி காமிச்சுப்பாங்க. வாரத்துல ஒரு நாள் தான். இதெல்லாம் முஸ்லிம்களுடைய அடையாளம், இஸ்லாத்தினுடைய அடையாளம். இந்த அடையாளங்களோடு தான் அல்லாஹ் ரசூல் வாழ சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இந்த உம்மத்துக்கு பெரும்பாலான வாலிப யுவதி சமூகத்துக்கிட்ட இந்த இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் மலையேறி போயிடுச்சு. அடையாளத்தோடு வாழுங்கள் என்று சொன்னால் அவமானமாக, அசிங்கமாக, கேவலமாக, வெறுக்கத்தக்கதாக இன்றைய வாலிப சமுதாயம் அதை பார்க்கிறது. இன்றைய வாலிப யுவதி சமுதாயம் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை பின்பற்ற அதிக ஆர்வம் இல்லாத சமுதாயமாக உருவாகி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இஸ்லாம் இருக்கும், ஆனால் அந்த இஸ்லாத்திற்குள் முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் வரும், குர்ஆன் ஆயத்துகள் இருக்கும், அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுவதற்கு உங்களில யாரும் தயாராக இருக்க மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே காலத்துக்கு அப்படியே வந்து அப்படியே போய் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் யோசிங்கல. இன்னும் எத்தனை வருஷம் அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான்னு தெரியலையே. இருக்கிற கொஞ்ச காலம் ஆகாது நமக்கு சொல்லப்பட்ட அந்த ஆடைகளோடு நாம் வாழ பழகி கொண்டால் அல்லாஹ் ரசூல் நம்மை நேரடியாக விரும்புவார்கள். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் உருவாகிட்டாங்க. இஸ்லாத்துல முசாபா செய்யறது சுன்னத், 2 கை கொடுக்கணும். அதுல ஒரு திருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அவன் தலையில தொப்பி இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் ஒரு கை கொடுக்குறான். ஏன் 2 கை கொடுத்தாருன்னா 2 கை இருக்கு அவனுக்கு கொடுக்க மாட்டான். யஹூதி நசரானிய கலாச்சாரம். ஒரு கையை கொடுத்துட்டு அவன் எங்கெங்கெல்லாம் போன விரும்புறான் அங்கெங்கெல்லாம் போய் உங்கள்ட்ட ஒரு கேள்வி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி, ரோடோட கேள்வி கேட்கலாம். நல்ல விஷயம், கேட்கலாம், தப்பு இல்லை. அதுல ஒரு ஆலிம் சாவை புடிச்சிட்டாரு. அந்த ஆலிம் சா எப்படிப்பட்ட ஆலிம் சா தெரியுமா? நீங்க பாக்குற ஜுப்பா அப்பா போட்ட ஆலிம் சா கிடையாது. அவரு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்ட ஆலிம் சா, தலையில ஒண்ணுமே கிடையாது. அந்த நவீன ஆலிம் சாட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன எப்ப பட்டை போட? நான் பட்டை வாங்கினேன். அப்ப கேட்கும் பொழுது நீங்க ஏன் இந்த ஆடையில இருக்கிறீங்க? இங்க உங்களுக்கான காஸ்டியூம் கிடையாது, நீங்க ஜுப்பா தொப்பி தலப்பழத்தானே இருக்கணும். நான் ஏமாத்த விரும்பல. எத்தனை பேரோட நீ பார்த்த ஏமாத்தினதா? எத்தனை பேரை பார்த்த? நீ எங்கேயாவது 1 2 ஈத்தலை இருக்கும், ஏதாவது பித்தளை இருக்கும். 98% ஆலிம்கள் சுன்னத்தானவர்கள் வாழ்ந்துக்கிறார்கள். நவீனமாக உருவாகி வரக்கூடிய ஆலிம் சமூகம் வெண்மையான ஆடைக்கு வருவதற்கு கஷ்டப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? இது ஏமாற்றும் வேஷம்.
அல்லாஹ் ரசூல் பாதுகாக்கிறது, அல்லாஹ் ரசூல் விரும்பிய ஆடை இது. அதிலும் தமிழகத்துல மூத்த ஆளின் அந்த ஆளுடைய பேசல நான் விரும்பல. இன்றைய இளம் பெண்களும் சரி, குடும்ப பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அவர் பயானுக்கு அடித்து அவர் பேசினார்னா நெஞ்சு புடைக்கதான் பேசுவார். ஒரு காலத்துல தலையில துணியோடு பெரிய ஷேகோடு பயான் செஞ்சவர் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டார். அவருக்கு பேட்டி கேட்கப்படுது, ஒரு காலத்துல சின்ன காலங்கள்ல பயான் செஞ்சீங்களே, இன்னைக்கே எல்லாரும் தூக்கி வீசிட்டீங்க. அவர் சொல்றார், இது மட்டுமல்ல முஸ்லிமுடைய ஆடை, இப்படிதான் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லவே என்று கட்டவர்த்தனமாக போய் பேசுகிறார். பேசுவது யாரு? ஒரு ஆளி. பார்க்கிற மக்கள் என்ன செய்வாங்க? அவரை பின்பற்றி போவாங்க. இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இது நமக்கான அடையாளங்கள் அல்ல என்பதை விளங்கி வாழ வேண்டும். முடிந்தால் ருஸ்தூம் என்ற ஒரு படை தளபதி சஹாபாக்களுக்கு விருந்து கொடுத்த பொழுது ஒரு சோறு கீழே விழுந்துருச்சு. அப்ப எடுத்து சாப்பிடும் பொழுது எல்லாம் மாறிய பார்த்தாங்க. மடையர்கள், நீங்க பார்த்தா பார்த்துட்டு போங்கடா, என் சுண்ணத்துடைய அபியுடைய சுண்ணத்தை நான் விட முடியாதுன்னு சொல்லி கீழே இருந்த பருக்கை எடுத்து சாப்பிட்டாங்க. அதுதான் அடையாளம். ஆண்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றி வாழ வேண்டும், பெண்கள் அன்னை ஃபாத்திமாவை பின்பற்றி வாழ வேண்டும். முடிந்தால் மஹல்லாவில் உள்ள நிர்வாக பெருமக்கள், பொறுப்புதாரிகள், அமைப்பை சேர்ந்தவர்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்க மஹல்லாவில் உள்ள வாலிபர்கள் யுவதில கூட்டு ஒரு நல்ல ஒழுக்க தர்த்தீக படுத்துங்க. வருங்காலத்துல இஸ்லாமின் அடையாளங்கள் தேய்ந்து போயிருக்கும். எல்லாவற்றையும் விட பெருமானார் இந்த மண்ணை விட்டு மறையும் போது ரெண்டு விஷயத்தை சொல்லிக் கொண்டு போனார்கள். ஒன்று கிதாபுல்லா, இன்னொன்று சுன்னத்துல்லா. அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய நபிமொழி என்றார்கள். காரணம் என்ன? நபிகள் நாயகம் அந்த கொள்கையோடு வாழ்ந்ததனால்தான் கடைசி மூச்சவர்கள் விடும் பொழுது குர்ஆன் ஹதீஸை கட்டியமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூல் நமக்கு எந்த அடையாளங்களை குறிப்பிட்டார்களோ, குர்ஆனின் ஹதீஸ் எந்த அடையாளம் அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தினானோ அந்த அடையாளங்களை தேடி கண்டுபிடித்து நமக்கு சொல்லப்பட்ட அடையாளங்களோடு நம் மௌத்து வரைக்கும் வாழக்கூடிய நன்னசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.